எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது தெற்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 40,200. பேக் சைடில் ஒரு சின்ன க்ராஸ் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 ப்ராப்பர்ட்டிங்க. ஒரே மாடலில் 2 ப்ராப்பர்ட்டி பில்டப் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரே மாடலில் அதில் வந்து ஒரு 1300 சம்திங் ஸ்கொயர் ஃபீட்டு, இதில் வந்து 1200 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வருங்க. இதில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க. ஸோ இவங்களே மண் அடித்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி தான் கட்டியிருக்காங்க ப்ராப்பர்ட்டியை. ஸோ ஃபியூச்சரில் ரோடு போடும்போது ப்ராப்பர்ட்டி நல்லா ஹைட்டில் இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் தெரியும். ரோட்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் மேலே ஏற்றிருக்காங்கன்றது பாருங்கள். கார் பார்க்கிங் ஏரியாவை. ஸோ ஃபியூச்சரில் ரோட் போடும்போது ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தான் இருக்கும். மறுபடியும் நம்ம எலிவேஷன் ஒர்க்கை நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. அதனால் தற்சமயம் அவங்களே வந்து ட்ரைனேஜுக்காக ஒரு சின்னதாக ஒரு டேங்க் மாதிரி சின்னதாக கட்டி விட்டுருக்காங்க. தர மாதிரி பாருங்க, ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. தற்சமயத்துக்கு அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் செம்மண் அடித்து விட்டுருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் செம்மண் அடித்து நம்ம பூச்செடி மாதிரி வச்சுக்கலாம். கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் சைடில் ஒரு கேட் கொடுத்துட்டு ஃபோல்டபுள் மாதிரி, ஓப்பன் பண்ணுற மாதிரி. இந்த சைடில் வேறு சிங்கிள் கேட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க வாக் பண்ணுறதுக்கு. கார் பார்க்கிங் டபுள் கேட் ஒன்று போட்டிருக்காங்க, டபுள் டோர் கேட்டு. இது கார் பார்க்கிங் உண்டான ஏரியா. இது வந்து உள்ளே நடந்து போகிறதுக்கான தனி கேட்டுங்க. சரி, ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்த்துடலாம். கார் பார்க்கிங் வரேன், நல்லா ஒரு அகலமான கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு. ஒரு கார் பார்க் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 2 வீலர் ஒன்று ஸ்டாப் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த திங்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணவங்க. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு படிக்கட்டு, மாடி போகிறதுக்கு படிக்கட்டு கொடுத்துட்டாங்க. அதே போல் சைடில் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இப்படி பார்த்தா ஒரு 3 feet 3.5 feet கிட்ட உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பில்டிங்க்கு இந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்லே மேலே சிம்பிளாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோரோட அருவகால் டிசைன். இது மெயின் அருவகாலோட டிசைனு. ஒரு விநாயகர் சிம்பிள் பண்ணி பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைனை காமிச்சிடுறேன். இது டோரோட டிசைனுங்க, அதாவது மெயின் டோரோட டிசைன். இது ஹால் பாருங்க. டிவிக்கு உண்டான யூனிட் அவங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். அகலம் 30ன்றதுனால உங்களுக்கு ஹால் பாருங்கள், ஒரு நார்மல் சைஸ் ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுலேயே அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஓடிஎஸ் விட்டுருக்காங்க. அதுலேயே ஒரு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க.
ஒரு சைடில் டோர் கொடுத்துட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. அதே போல் ஒரு சைடில் மட்டும் ட்ரெஸ் வைக்கிற மாதிரி ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ராஃப்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு 3 ஸ்கொயர் வர பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக கட்டுறோம் பாருங்கள். இது மேலே ஃபால் சீலிங்கோட டிசைனுங்க. எல்லாமே ரெடிமேட் டோர் தாங்க போட்டிருக்காங்க பெட்ரூமுக்குலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் போட்டிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். ஸோ அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் இருக்காது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் கொண்ட பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு ஹாலோட டிசைன் காமிச்சிடலாம். இந்த ஃபால் சீலிங், இது ஹாலோட ஃபால் சீலிங் டிசைனுங்க. உங்களுக்கு இந்த ஏரியாவில் அவங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு கபோர்ட் போட்டு உங்களுக்கு ஒரு பூஜை ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதிகம் இல்லைன்னா டோர் வரும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால் மாதிரி விட்டுருக்காங்க. நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலில் 3/4 கொடுத்துருக்காங்க. ஒரு ஹால் சைஸில் 3/4 சைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைனிங். கிச்சன் பாருங்கள், கிச்சன் ஒரு கம்ப்ளீட்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸு கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. ப்ளஸ் டைனிங் ஹால் அது வந்து உங்களுக்கு பூஜை ரூம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு உண்டான ஃபால் சீலிங் இது ஒரே ஸ்பேஸ் தான், 2 பார்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஹாலுக்கு உண்டான ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங். இது வந்து பூஜை ரூமுக்கு உண்டான ஃபால் சீலிங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க. ஸோ பேக் சைடில் பாருங்கள், அதே போல் வென்டிலேஷன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒரு 3 feet அரௌண்ட் 2.5 to 3 feet அரௌண்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் அவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வாட்டர் டேப் இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் கொண்டான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டுட்டு நம்ம கீழே வச்சுட்டா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் ஷோ பண்ணிங்களா உங்களுக்கு படிக்கட்டுக்கு பாருங்கள், படிக்கட்டுக்கு போகிறான வழி ஃப்ரண்ட்லேயே ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து வர உள்ள கை கால் கழுவிட்டு வரணும், இங்கே வந்து யூஸ் பண்ணி இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து இங்கே கை கால் கழுவிட்டு உள்ளே போகலாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி தருவோம். தேங்க்யூ.